ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா, தோட்டத்து வீடியோ தாங்க. 2 நாள் தோட்டத்து பக்கம் வராதனால காயெல்லாம் பெருசாகிடுச்சு. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அது பறிக்கலை, கொத்தவரங்காய் பறிக்கலை, அதனால் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சரி, முத்தி இருக்குமா என்னன்னு தெரியலை, பறிச்சுட்டு பார்க்கலாம். கொஞ்சம் காய் பெருசான மாதிரி தான் தெரியுது. நல்லா தாங்க இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் பறிக்க வேண்டியது இருக்குது. ஓகே மக்களே, காய் பறிக்கலாம். அப்புறம் மக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பறிச்சுட்டு ஒரு சில செடிகள்லாம் கொண்டு வந்து நட்டோங்க. மஞ்சள் கிழங்கு, ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு மஞ்சள் கிழங்கு வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு. பச்சை மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தான் கிடச்சிது. அது இன்றைக்கி ஒருத்தர் செடியோடவே கொடுத்தாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து நட்டு வச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படி பக்கத்தில் போனாலே இலையே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நாளாக நானும் நெட்லெலாம் போய் சர்ச் பண்ணி கிடைக்குமா, செடி கிடைக்குமா, நர்சரிலையும் கிடைக்கல. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அது கிடச்சிருக்கு. பார்க்குறதுக்கு பரவாயில்ல. அது கொடுத்ததே ஒரு பெரிய, எனக்கு கிடச்சது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் கண்டு கொண்டு வந்து நட்டு வச்சுருக்குங்க. இப்போ 2 பப்பாளி செடியெல்லாம் நட்டுருக்கோம். தூதுவளை, பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இருக்குதுங்க. கொத்தவரங்காயும் பறிச்சுட்டு வெண்டைக்காயும் பறிச்சுட்டு இன்றைக்கி எவ்வளோ அறுவடை இருந்ததுன்னு காமிக்கிறேன். ஓகே, இதுதாங்க இன்றைக்கி நம்ம செஞ்ச கொத்தவரங்காய் அறுவடை. இது கொத்தவரங்காய், இவ்வளோ வெண்டைக்காய் இருந்ததுங்க. பறிச்சுட்டு கிளம்பி வச்சுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.